எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து பாசிட்டிவா தாங்க இருந்தது. நாஸ்டாக் வந்து ஒரு 294 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 317 பாயிண்ட், S&P 500 ஒரு 50 பாயிண்ட் அப்புங்க. இன்னைக்கு காலைல ஜாப்பனீஸ் இண்டெக்ஸும் பாசிட்டிவா தாங்க இருந்தது. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 224 பாயிண்ட் மேல ஏறி இருந்தது. இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரேல் ஈரான் வார் கண்டினியூ ஆகுதுங்க. வார் வந்து இன்டென்சிஃபை ஆகுது. அது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. க்ரூட் ஆயில் பிரைஸ் தொடர்ந்து $70 மேல தாங்க இருக்கு. 73.79 யூஎஸ் டாலரா இருக்குங்க. ஒரு பேரல் 159 லிட்டர். கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு $105 விலை இறங்கி இருக்குங்க. 9200ல இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பும் தொடர்ந்து 86க்கு கீழேயே தான் இருக்கு. 86.06 இந்திய ரூபாயா இருக்கு. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து 3-4 நாளா வித்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு 2539 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. டஃப் கொடுத்து வழக்கம் போல டிஏஐஸ் வாங்குறாங்க. ஸோ இறங்குச்சு அப்படின்னா மெதுவா வாழைப்பழத்துல ஊசி இறங்குற மாதிரி இறங்கும். ஸோ கேர்ஃபுல்லா இருக்கும். டிஏஐஸ் நேத்து ஒரு 5780 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய குட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே மாசத்துல ஒரு 2.17% குறைஞ்சிருக்கு, கான்ட்ராக்ட் ஆயிருக்குங்க. அதே மாதிரி ட்ரேட் டிஃபிசிட்டும் வந்து நேரோ டவுன் ஆயிருக்கு. அப்ப குட்ஸ் எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு, ட்ரேட் டிஃபிசிட் நேரோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னா இம்போர்ட்டும் குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இம்போர்ட் வந்து ஒரு 1.7% குறைஞ்சிருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸோட இம்போர்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, தங்கத்தோட விலை பயங்கரமா ஏறி இருக்கு இல்லையா? ஸோ கோல்டோட இம்போர்ட் குறைஞ்சிருக்கு, தென் கோல் அண்ட் கோக் இம்போர்ட், தென் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட இம்போர்ட் எல்லாமே குறைஞ்சிருக்கு. அடுத்து எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா ஐபோன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20.4 மில்லியன் யூனிட்ஸ் வெளியில போயிருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் 5 months, அதாவது ஜனவரி டு மே 2025. இது ஜனவரி டு மே 2024 கம்பேர் பண்றப்ப 57% இயர் ஆன் இயர் ரைஸ்ங்க. இந்த ஐபோன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாடா குரூப்போட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலா இருக்குங்க. அடுத்து இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னு எடுத்துக்கிட்டோம்னா மே மாசத்துல 5.6% கூடி இருக்குங்க. இது ஏப்ரல்ல 5.1% இருந்திருக்கு. இது மேலுக்கு. ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்றது 5.8% இருக்குங்க. மேல கம்பேர் பண்றப்ப ஃபீமேலுக்கு அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 0.2% அதிகமாகவே தான் இருக்கு. அடுத்து பயோகான் லிமிடெட்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ கம்பெனி வந்து QIP லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 4500 crores ரைஸ் பண்றதுக்கு. ஃப்ளோர் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 340.20ங்க பெர் ஷேர். பயோகானை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்ட் ரைஸ் அப்படின்றது எதுக்குன்னா முக்கியமா அவங்களோட கடனை குறைக்கிறதுக்கு, தென் அவங்களோட பிசினஸை பூஸ்டப் பண்றதுக்கு, தென் அவங்க டிபெஞ்சர்ஸ் மூலமா கடன் பத்திரங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து அக்வயர் பண்றதுக்கு. அடுத்து காட்ரிச் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து பெங்களூருக்கு பக்கத்திலேயே ஒரு 14 ஏக்கர் லேண்ட் பார்சல்ல ஒரு பிரீமியம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ பொட்டன்ஷியல் ஒரு 1500 crores இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் வந்து நாங்க பிரீமியம் செக்மெண்ட்ல தான் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அஃபோர்டபுள் ஹவுசிங்கை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவோம் 2030க்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ காட்ரிச் ப்ராப்பர்ட்டிஸும் அதே மாதிரி பிரீமியம் செக்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அஃபோர்டபுள் ஹவுசஸோடைய சேல்ஸ் அப்படின்றது தொடர்ந்து குறையிற மாதிரி தெரியுது. அடுத்து ஸ்டார்லிங்க்ல ஒரு அப்டேட்ங்க. ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய டெலிகம்யூனிகேஷன் எராக்குள்ள இவங்களும் வந்துட்டாங்க. GMPCS லைசன்ஸ் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல இருந்து கிடைச்சிருச்சு. ஸோ அவங்க லான்ச் பண்றப்ப செட்டப் கிட் வேணும் அப்படின்னா அதுக்காக ஒரு 33,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது போக அவங்களோட அன்லிமிட்டட் பிளான் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 3000 to 4200 ரேஞ்சில் ஆரம்பிக்குதுங்க. ஸ்டார்லிங்குடைய ஹார்ட்வேர்ஸ்லாம் எங்க இருந்து வாங்குறது அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அவங்க ஏற்கனவே ஏர்டெல் கூடயும் ஜியோ கூடயும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. ஸோ ஏர்டெல் ஸ்டோர்ஸ், தென் ரிலையன்ஸ் ஜியோ ஸ்டோர்ஸ்ல ஸ்டார்லிங்க் உடைய ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க இருக்கும். இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு, அதாவது பிரீமியம் செக்மெண்ட் நல்லா மூவ் ஆகுது இல்லையா, அதனால ஸ்டார்லிங்க்கும் நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஸ்டார்லிங்க் உடைய தேவை எங்க இருக்கும் அப்படின்னா ரிமோட் ஏரியாஸ், அதாவது டவர் கவரேஜ் இல்லாத ஏரியாஸ்ல நம்ம ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செய்திகளும் வந்திருக்கு. அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் வாங்கினாங்க. தென் ஓப்பன் ஆஃபர்லையும் ஸ்டேக் எல்லாம் வாங்கினாங்க இல்லையா? ஓப்பன் ஆஃபர் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனதுனால இவங்களோட ஷேர் ஹோல்டிங் அப்படின்றது 75%க்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ செபியோட நார்ம்ஸ் படி பப்ளிக் ஹோல்டிங் வந்து மினிமம் 25% இருக்கணும். அதனால அல்ட்ராடெக் வந்து ஒரு 7% வந்து டைல்யூட் பண்றாங்க அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ல இருந்து. ஒர்த் எவ்வளவு அப்படின்னா 667 crores இருக்கும். அடுத்து டிசிஎஸ்ல 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் எதுல அப்படின்னா, கம்பெனி வந்து கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் டெவலப்மெண்ட் பேங்க் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா பேங்கோட ரீகன்சிலேஷன் ப்ராசஸை மாடர்னைஸ் பண்றதுக்காக. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா இந்த பேங்கோட ரீகன்சிலேஷன் லைஃப் சைக்கிள் அப்படின்றது ஃபுல்லாவே ஆட்டோமேட் ஆயிடும்.
அதுல ரியல் டைம் விசிபிலிட்டி கிடைக்கும், தென் ப்ராசஸிங்கும் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த பேங்க்ல நடக்கக்கூடிய ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், டூ செட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க, வெரிஃபை பண்ணி பார்க்கறாங்க. இன்டர்னல் ரெக்கார்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ரெக்கார்ட்ஸ் ரெண்டு சொல்றாங்க. அது ரெண்டையும் வெரிஃபை பண்ற ப்ராசஸ் தாங்க இந்த ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ். இந்த ரீகன்சிலியேஷன் ப்ராசஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, அக்யூரசி இன் டிரான்சாக்ஷன், தென் ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கா, ஃப்ராட் ஏதாவது நடந்திருக்கா, தென் ஏதாவது எரர் எதுவும் நடந்திருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தாங்க. அடுத்து ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, டிசிஎஸ் வந்து டென்மார்க் பேஸ்டு சாலிங் குரூப் கூட ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீலை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்க. ஒன்று வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, தென் கிளவுட் மைக்ரேஷன். இது எல்லாமே டிசிஎஸ் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை 23 அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தாமஸ் குக் இந்தியாவில் ஒரு அப்டேட்டுங்க. தாமஸ் குக் இந்தியா நிறுவனத்திற்கு கிறிசில் அவங்க கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது பாசிட்டிவ் கிறிசில் A1+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிறிசில் வந்து அவங்க கொடுத்த ரேட்டிங்கை மீண்டும் உறுதி செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தாமஸ் குக் இந்தியாவுடைய ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, தென் க்ரோத் பொட்டன்ஷியல். ஸோ ரெவன்யூ க்ரோத்தும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்குங்க. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா டபுள் டிஜிட் க்ரோத் 11%ல க்ரோ ஆயிருக்காங்க. அவங்களோட மார்ஜின்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. ஃபினான்ஷியல் 25ல அவங்களோட குரூப் கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட மார்ஜின் வந்து 6.52% இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 24ல அது 6.99% இருந்திருக்குங்க. பட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ க்ரோத், மார்ஜின்ஸ் ஒரு பக்கத்து இருந்தாலும் கூட கிறிசில் வந்து கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ரிஸ்க் ப்ரொஃபைலையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட நெட் ஒர்த் வந்து 1447 crores இருந்திருக்குங்க ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல. இது ஃபினான்ஷியல் 24ஓட முடிவுல 1240 crores இருந்திருக்கு. டெட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 484 கோடி இருக்குங்க. அவங்க லீசிங்க்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் சேர்த்து 484 கோடி. இது போக கம்பெனியோட லிக்விடிட்டி அப்படின்னாலும் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2070 crores இருக்கு. தாமஸ் குக் பொறுத்த வரைக்கும் PE 30க்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டோம். பட் எப்பெல்லாம் 30க்கு கீழே வருதோ அப்ப எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம ப்ரியரா கன்சிடர் பண்ண ரேஞ்ச் 120ல இருந்து 125. சமீபத்தில் தாமஸ் குக் வந்து பஞ்சாப்ல அவங்களோட மொஹாலி பிரான்சைசி மூலமா எக்ஸ்பேன்ஷன் ஒரு அவுட்லெட் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ இதை ஆட் பண்றப்ப பஞ்சாப்ல மட்டுமே அவங்கள்ட்ட ஒரு 10 அவுட்லெட்ஸ் இருக்குங்க. அடுத்து ரேர் எலமெண்ட்ஸ்ல ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா சைனா, அதனால இந்தியாவுக்கு பாதிப்புகள் பெருசா இருக்காது அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில் விற்கக்கூடிய கார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 95% ஐசி இன்ஜின் கார்ஸ் தான். இதனால கொஞ்சம் பாதிப்பு வரும் அப்படின்னா யாருக்கு வரும் அப்படின்னா, இவிஸ் ஹைபிரிட் அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்புகள் வரும். அடுத்து சமீபத்துல க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஒரு 10%க்கு மேல ஏறிடுச்சு இல்லையா, அதனால இந்த FMCG ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் விலை ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து வரக்கூடிய மூலப்பொருட்கள் 2 விஷயங்க. ஒன்னு வந்து லீனியர் ஆல்கைல் பென்சின், தென் டைட்டானியம் டை ஆக்சைடு. இது எல்லாமே வந்து சோப்பு, டிடர்ஜென்ட், தென் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இதோடைய விலை ஏறுறதுனால ஒன்று FMCG ப்ராடக்ட்ஸோடைய காஸ்ட் கூடும், இல்லை அவங்க மார்ஜின்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு புரியுதுங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா பத்தி கேட்டிருக்காங்க. நாட்கோ ஃபார்மா இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில தாங்க இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0, கம்பெனிட்ட கேஷ் சர்ப்ளஸ் அப்படின்னா ஒரு 3000 கோடிக்கு பக்கமா இருக்கு. என்ன ஒரே ஒரு சங்கடமான விஷயம் அப்படின்னா, ஷேர் பிரைஸ் பயங்கரமா மேலையும் கீழையும் போயிட்டு வருங்க. போன வருஷம் காட்டின மாதிரி ப்ராஃபிட் இந்த வருஷம் காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஷேர் பிரைஸ் கீழே போனால் நம்மளுக்கு கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். லாங் டேர்ம்ல நல்ல வேல்யூ அன்லாக்கிங் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து சாம்வர்தனா மதர்சன் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி அதிகம், அதனாலதான் நான் வந்து அதை கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த பிசினஸ் நியூஸ் தென் அப்டேட்ஸ் எல்லாம் எங்க இருந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிசினஸ் லைனு, பிசினஸ் ஸ்டாண்டர்ட், மின்ட், தென் ட்விட்டர்ல கம்பெனியோடைய பேஜஸ் இருக்கும் இல்லையா, அதுல வர்ற அப்டேட்ஸ், இதுல இருந்தாங்க பெரும்பாலும் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறோம். அடுத்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண வழக்கம் கிடையாதுங்க. நான் அப்ஸ்டாக்ஸை மட்டும் தான் யூஸ் பண்றேன். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரு சில கார்பரேட் பாண்ட், அதாவது AA ரேட்டிங், A ரேட்டிங், அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சில டைம் கன்சிடர் பண்ண முடியுங்க. அது போக அப்ஸ்டாக்ஸ்ல ட்ரெஷரி பில்ஸ், தென் கவர்மெண்ட் பாண்ட் எல்லாமே அதுல கன்சிடர் பண்ண முடியும். இதைத்தான் நான் யூஸ் பண்றேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து கர்நாடகா பேங்க் ஏன் உங்களோட மெயின் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கர்நாடகா பேங்க் மெயின் லிஸ்ட்ல இல்லைனாலும் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏற்கனவே மெயின் லிஸ்ட்ல பேங்கிங் நிறைய இருக்குங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், மொத்தம் 11ல 4 பேங்க் இருக்குங்க. அதுலதான் புதுசா கர்நாடகா பேங்கை நம்ம உள்ள என்ட்ரி கொடுக்கல. உங்களுக்கு தேவைன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். சூப்பரான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து மார்டிசன் ஜுவல்லர்ஸ், செலோ வேர்ல்டு, இந்த நிறுவனங்கள் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கணுங்கிற தேவையே இல்லை. விலை குறையிறப்ப அதை பார்க்கலாம்.
அடுத்து அரோபிந்தோ ஃபார்மா பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 18 டைம்ஸ் இருந்தாலும் டெட் டு ஈக்விட்டி 0.25 இருக்குங்க. அதனாலதான் அதை பத்தி நம்ம பேசுறது இல்ல. நம்ம கன்சிடர் பண்ற ஃபார்மா எல்லாத்துக்குமே கடனே கிடையாதுங்க. அது நாட்கோவோ, டாக்டர் ரெட்டியோ, ஜைடஸோ. நான் கன்சிடர் பண்ற ஒரே ஒரு ஃபார்மா டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கிற ஃபார்மா பயோகான் மட்டும்தாங்க. அது ப்ரொமோட்டர்ஸ் எனக்கு நல்ல விருப்பமான ப்ரொமோட்டர்ஸ், நல்ல ப்ரொமோட்டர். அதனால நான் பயோகானை கன்சிடர் பண்றேங்க. அரோபிந்து யார் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்து ஒரு நண்பர் வந்து ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை ஏன் சார் நீங்க மெயின் லிஸ்ட்லயோ இல்ல வாட்ச் லிஸ்ட்லயோ ஆட் பண்ணல, நல்ல வேல்யூவேஷன்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு பர்சனலா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அவ்வளவுதான். நிறைய கம்பெனி வந்து நிறைய நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. எனக்கு இந்த பைப்ஸ், கேபிள்ஸ் இதுல எல்லாம் ஈடுபாடு கிடையாது. பட் என்கிட்ட ஏற்கனவே கேட்டாங்க. அப்ப நான் 170, 75 இருக்கிறப்பே சொன்னேன். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, கடன் கம்மி, அதனால கன்சிடர் பண்றவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாயிருக்குங்க. அதாவது 17 கிட்ட வந்துருச்சு. அடுத்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2007 எவ்வளவு பிரைஸ் இருந்ததோ அதே அளவு தாங்க இன்னமும் இருக்கு. ஒரு 20-30 ரூபா வேரியேஷன் இருக்கலாம். உங்களுக்கு பெருசா அதுல growth இல்லைங்க. ஒரே ஒரு தடவை 1:2 போனஸ் போட்டிருக்காங்க 2008ல. நீங்க ஐசிஐசிஐ பேங்க் 2008ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு 70-80 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ ஒரு 20 வருஷம், ஒரு 18 வருஷத்துக்குள்ள கம்பெனி வந்து இப்போ 1400 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கணுங்க. கிராஜுவலா ஷேர் பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும், கம்பெனி க்ரோ ஆகிட்டே இருக்கணும், எக்ஸ்பான்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும், ரெவென்யூ மார்ஜின் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும். 2008ல இருந்து 2020 வரைக்கும் இப்படியே பிளாட்டா இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? எந்த எக்ஸ்பான்ஷனும் இல்ல, ப்ராஃபிட்ல growth இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு அதை பெருசா நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி நிறுவனங்கள்ல போய் நான் மாட்டிக்க விரும்பலைங்க. அடுத்து ஒரு நண்பர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பத்தி ஏதோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் ட்ரேடிங் பண்றது இல்ல, ட்ரேடிங் பத்தி பேசுறது இல்ல, எனக்கு ட்ரேடிங்கும் பண்ண தெரியாதுங்க. அது எந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, நோ தான். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.